அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னையோட யூடியூப் செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இன் ஏ செஸ் போர்ட். அதாவது ஒரு சதுரங்க பலகையில் உள்ள ஓகேங்களா சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை, அதில் செவ்வகங்களின் எண்ணிக்கை எத்தனை, இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா, இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கு. ஒரு ஐடியாஸ் இருக்காது, நமக்கு ஆன்சர்ஸ் இருக்காது, பட் இது வந்து கொஷின்ஸாக இருக்குது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதனால நிறைய எக்ஸாம்ஸில் இதை ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறான். நம்ம டியூனி சார்பு எஸ்ஐயில் இது சம்பந்தமாக ரைட்டா கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. அதனால ஐடியா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு செஸ் போர்டு அப்படின்னா தெரியும். ஒரு சதுரங்க பலகைன்னா நம்ம என்ன சொல்றோம்னா 8 ரோ 8 காலம் இருக்கும்பா. ரைட்டா, நம்ம என்ன சொல்றோம்னா 8 ரோ 8 காலம் இருக்கும். ரைட்டா, அதாவது 8 8 64 தானே சார். இதுக்கு என்ன சார் இதுல ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்மாலர் ஸ்கொயர், அதாவது ஈக்குவல் ஸ்கொயர், சமமான சதுரங்கள்னா தான் 8 8 64 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கேள்விங்க இப்ப அப்படி கேட்கல. how many possible squares in a chess board? எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடு. அப்போ ஒரு செஸ் போர்டுக்குள்ள எல்லா விதமான சதுரங்கள்னா சிறிய பெரிய எல்லா கவுண்டையும் ஆட் பண்ண. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ 2 ரோ 2 காலம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்குள்ள எல்லா விதமான சதுரங்கள்னா எத்தனை? சிறிய பெரிய. இப்போ 1 2 3 4 ஒரு பெரிய சதுரம். அப்ப டோட்டலா எத்தனை சொல்றோம்? 5 சதுரங்கள் இருக்கு. ரைட்டா, அப்ப இதுக்கு என்ன ஷார்ட்கட்னாவா, 2 ரோ 2 காலம் கொடுத்தா அதுல எத்தனை சதுரங்களின் எண்ணிக்கை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா பாருங்க, ஷார்ட்டா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் இப்படி ஆட் பண்ணணும். அப்போ 1 + 4 ஆட் பண்ணா 5ன்னு சொல்லணும். இப்போ ஒருவேளை 3 ரோ 3 காலம் இப்படி கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு. ரைட்டாப்பா, 3 ரோ 3 காலம் கொடுத்துட்டு அதில் உள்ள எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடு அப்படி கேட்டானா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒன்னு ஒன்னா கவுண்ட் பண்ணீங்க. இது 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் என்னப்பா ஸ்மாலர் ஸ்கொயரா. இதை விட எது பெருசா இருக்குன்னு பாருங்க. இது 10பா. ரைட்டா, இது 11, இது 12, இது 13, இது ஃபுல்லா 14. நான் என்ன சொல்றேன், இவ்வளோ விஷயம்லாம் போவாதீங்க. ஷார்ட்டா 3 ரோ 3 காலமா. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அதோட ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ ஆட் பண்ணுங்க. 1 + 4 + 9 இதை ஆட் பண்ண என்னவா இருக்கு? 14 சதுரங்கள் நமக்கு கிடைக்கின்றது. அப்ப அதை போல ஒரு செஸ் போர்டுக்குள்ள எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னா 8 ரோ 8 காலம் இருக்கும்பா. அது 64 என்பது சிறிய சதுரங்கள் தான், ஸ்மாலர் ஸ்கொயர், ஈக்குவல் ஸ்கொயர், சமமான சதுரங்கள். எல்லா விதமான சதுரங்கள்னா அப்ப எப்படிப்பா நம்ம செக் பண்ணணும்? அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 8 ஸ்கொயர் வரை ஆட் பண்ணணும்பா. இப்ப நமக்கு 3 நம்பர்னால ஸ்கொயர் பண்ணி நம்மளே ஆட் பண்ணிட்டோம். அப்போ 8 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண சொன்னா டைம் எடுக்கும்ல. அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்குன்னா n × n + 1 2n + 1 / 6. இது பேர் என்ன ஃபார்முலாவா? சம் ஆஃப் n ஸ்கொயர் நம்பர், n வர்க்க எண்களின் கூட்டு பலனுக்கான ஃபார்முலா இதுதான். அப்ப என்னன்னா என்னன்னா லாஸ்ட் நம்பர் 8, n + 1 9, 2n 16 + 1 17 / 6. இதை டிவைட் பண்ணி பாருங்க, நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 204 பா. அப்ப இதுக்கு மேல நீங்க என்ன ஆன்சர் சொல்லணும்? ஒரு செஸ் போர்டுக்குள்ள எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேள்வி கேட்டா 204 இதானே இதுக்கு மேல சொல்லணும். ஒரு சதுரங்க பலகையில் உள்ள எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கைனா சிறிய பெரிய எல்லா கவுண்டையும் ஆட் பண்ண 204 தான் இருக்கும். அப்ப இதுக்கு மேல ஒரு செஸ் போர்டுன்னு கேட்டாலுமே நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் 204 ஸ்கொயர்ஸ். எப்ப 64 சொல்லணும்? சிறிய சதுரங்கள், சமமான சதுரங்கள் அப்படி கேட்டாதான் 64ன்னு சொல்லணும். அப்ப நம்ம கேள்வி என்ன கேட்கிறான்? how many possible squares in a chess board? அப்ப 204 மறக்காதீங்க. அது எப்படி ஸ்டெப்ன்றத பார்த்துரும். ஒருவேளை இதே செஸ் போர்டுக்குள்ள எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கும், எத்தனை செவ்வகங்கள் இருக்கும், இந்த மாதிரி நம்ம 1 by 1 கவுண்ட் பண்ண போறோம். அப்ப செஸ் போர்டுக்கு ஓகேங்களா அதுக்குள்ள கூட ரெக்டாங்கிளை எப்படி கணக்கிட போறோம், அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்க்க போறோம். ரைட்டுப்பா. ஓகே, இப்ப சதுரங்க பலகையில் உள்ள எல்லா விதமான செவ்வகங்களின் எண்ணிக்கை how many rectangles in a chess board. அப்ப இங்கேயும் அதே மாதிரி எடுத்துங்க. 8 ரோ 8 காலம். ரெக்டாங்கிளுக்கு என்ன ஷார்ட்கட்னாப்பா
இப்ப சும்மா சொல்ல 2 ரோ 2 காலம் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். இதாம 2 ரோ 2 காலம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்குள்ள நமக்கு எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டா ஷார்ட்கட் என்னன்னா 2 வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 1 + 2 இந்த 2ஐயும் 1 + 2 அப்போ இதை ஆட் பண்ணா 3 இதை ஆட் பண்ணா 3 3 × 3 இதுக்குள்ள 9 ரெக்டாங்கிள் இருக்கணும்பா. ஏன்னா தனியா செக் பண்ணுங்க. 1 2 3 4 ரைட். அப்ப 5 6 7 8 ஃபுல்லா 1 9 கரெக்டா தானே வருது. அப்ப இதான் ஐடியா. அப்ப 8 ரோ 8 காலம் கொடுத்தா ரைட். அப்போ எத்தனை ரெக்டாங்கிள் கேட்டா 1ல இருந்து 8 வரை ஆட் பண்ணணும். இந்த 1ல இருந்து 8 வரை ஆட் பண்ணணும். அப்போ 1ல இருந்து 8 வரை ஆட் பண்ண என்னப்பா கிடைக்கும்? அது கூட ஃபார்முலா இருக்குல்ல, n × n+1/2. நீங்க 1ல இருந்து 8 அப்படியே ஆட் பண்றதுனால ஓகே, இல்ல ஃபார்முலா வேணா இதை அப்ளை பண்ணுங்க. 36 வரும்பா. இதை ஆட் பண்ணாலும் 36. அப்போ 36 × 36னா 1296 செவ்வகங்கள் வரும்பா. அப்ப ஞாபகம் வச்சுங்கப்பா. அப்போ ஒரு செஸ் போர்டுக்குள்ள எத்தனை ஸ்கொயர்னு கேட்டா 204. எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கும், எத்தனை செவ்வகங்கள் இருக்கும்னு கேட்டா 1296 ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம். ரைட்டாப்பா. அப்ப செஸ் போர்டுக்குள்ள இந்த 2 கேள்விகள் வரலாம். நல்லா பார்த்துங்க. ஸ்கொயரை வச்சு கேட்டானா 204, எத்தனை ரெக்டாங்கிள் கேட்டானா 1296. நம்ம போய் ஒன்னொன்னா கவுண்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணு. ரைட்டா? சரி, இதே டைப்ல நமக்கு ஸ்கொயர் கொடுத்துட்டு ரைட் அதுக்குள்ள எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படிலாம் கேள்வி கேட்டானா அதுக்கு என்ன ஐடியா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை எண்ணுங்கள் அப்படின்னு கேட்கறோம். அப்ப எத்தனை ரோ இருக்கு கண்டுபிடிங்க. எத்தனை ரோபா இருக்கு? 4 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 4 காலம் இருக்குப்பா. அப்ப 4 × 4ன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் என்னப்பா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இதை ஆட் பண்ணுங்கப்பா. அப்போ 1 + 4 + 9 + 16 இது ஆட் பண்ணினா 30 சதுரங்கள் உள்ளன. இவ்வளவுதான்பா. ஒருவேளை இதே கொஸ்டினுக்கு எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கும் இதுக்குள்ள அப்படின்னு, எத்தனை செவ்வகங்கள் மொத்தமாக இருக்கும்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? 4 ரோ 4 காலம் எழுதினோமா? 4 எப்படிப்பா எக்ஸ்பேண்ட் பண்ண பாருங்க. 1 + 2 + 3 + 4 இதுல அதே மாதிரி 1 + 2 + 3 + 4 இது ஆட் பண்ணா 10, இது ஆட் பண்ணா 10. அப்ப 10 × 10 100 செவ்வகங்கள் இருக்கும்பா. இதுக்குள்ள 100 ரெக்டாங்கிள் இருக்கும். ரைட்டாப்பா. அப்ப ஞாபகம் வச்சுங்க, இந்த ஸ்கொயரை கூட ரெக்டாங்கிளா தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள். ஒவ்வொரு சதுரம் கூட செவ்வகம் தான் ஆகும். மென்சுரேஷன்ல படிச்சிருப்போம்ல, அதையும் அப்ளை பண்ணிக்கிறோம். பட் ஷார்ட்கட் பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அழகா அப்ளை பண்றோம். அப்ப ஸ்கொயர்னு கேட்டா இதாம பாயிண்ட். 4 ரோ 4 காலம்னா 1 ஸ்கொயர்ல இருந்து 4 ஸ்கொயர் வரை ஆட் பண்ணணும். ரெக்டாங்கிள் கேட்டா என்னவா பண்ணணும்? இந்த 4ன்ற வேல்யூ இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 1 2 3 4 அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணா எத்தனை செவ்வகங்கள் எத்தனை ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். இனிமே ஷார்ட்டா சால்வ் பண்ணிக்கலாம். சரி சார், ரோ காலம் சேமா வந்தா ஓகே, மாறினா என்ன சார் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம சால்வ் பண்ண போறோம். ரைட்டாப்பா. இப்போ இந்த கொஸ்டின் போன விஷயம் என்னவே அதே தான்ப்பா. அங்க 4 ரோ 4 காலம் பார்த்தோமா? இங்க 5 ரோ 5 காலம் கொடுத்துட்டு எத்தனை ஸ்கொயர்னு கேட்டா அதே தான். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்பா. இது ஆட் பண்ணா 55 சதுரங்கள் வரும்பா. 55 ஸ்கொயர் வரும். ஒருவேளை இதே கொஸ்டின்ல எத்தனை ரெக்டாங்கிள் எத்தனை செவ்வகங்கள் வரும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு என்ன மாதிரி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 5 வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 + 2 + 3 + 4 + 5 இதை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதையும் 1 + 2 + 3 + 4 + 5 ஆட் பண்ணணும். இது ஒரு 15, இது ஒரு 15பா. மல்டிப்ளை பண்ணா 225 செவ்வகங்கள் உருவாகும் அப்படின்னு பார்ப்போம். ரைட்டாப்பா. இதுக்குள்ள எத்தனை செவ்வகங்களை உருவாக்கலாம்பா? 225. பாருங்க, நம்ம ஸ்கொயர் தான் கேட்டிருக்கோம், ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்சோ ரெக்டாங்கிளையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப 55 சதுரங்கள் ஒரு 225 செவ்வகங்கள். ஏன் செவ்வகங்கள் நிறைய வருதுன்னா நம்ம எவ்ரி ஸ்கொயர் இஸ் ரெக்டாங்கிள், ஒவ்வொரு சதுரமும் செவ்வகம் ஆகும், அதனால கவுண்ட் அதிகமா தான் வரும். ரைட். இதுல கடைசியா ஒரு வேளை ரோ காலம் மாறினா எப்படி கண்டுபிடிக்கும்? இல்ல பாருங்கப்பா,
4 ரோ இருக்கு, ஆனா 5 காலம் இருக்குப்பா. அப்ப இது எப்படி எழுதுனா 4 × 5 அப்படின்னு எழுதணும். இப்படி வந்தா என்ன ஷார்ட்கட்னா இது ஸ்கொயர் பண்ண முடியாது, சேமா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா அது ஷார்ட்கட் என்னன்னா இதை -1 -1 பண்ணிக்கணும்பா. அப்ப அடுத்து 3 × 4 எழுதணும். இதை -1 -1 பண்ணிக்கணும்பா, 2 × 3. இதை -1 -1 பண்ணுங்க, 1 × 2. அடுத்து -1 பண்ணா 0 ஆயிடும். 0 வந்தா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப ஆட் பண்ணுங்கப்பா. இது 20, இது 12, இது 6 + 2 ஃபைனலா 0. ஆட் பண்ணி பாருங்க, 40 சதுரங்கள் இதுல உருவாக்கும்பா. இது ஆக்சுவலா நம்ம ஷார்ட்கட்னு சொல்றோம், ஆக்சுவலா ஷார்ட்கட்டே கிடையாது. ரெகுலரா நீங்க பண்ணக்கூடிய ஸ்டெப்பை தான் நம்ம ஷார்ட்டா எழுதிருக்கோம். பாருங்களேன், 4 rows 5 காலமா, இதுல எத்தனை சின்ன சதுரங்கள் இருக்குன்னா 4 5 26. அடுத்தது ரைட், அப்ப 2 row 2 காலமா இப்படி பாருங்கப்பா, இதுல எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் அது பாருங்க, 1 2 3 4. அதே மாதிரி அடுத்து எடுத்தீங்கன்னா இதுல ஒரு 4, இது ஒரு 4, பாருங்க 12 சதுரங்கள். அதே தான், சேம் ஸ்டெப் தான். அந்த 6 என்பது இப்படி பார்க்கணும், 3 row 3 காலமா பார்க்கணும். 1 ரைட், அப்ப 2, இது 3. அதே மாதிரி செக் பண்ணும், 4 5 6 பாருங்க, அதே தான் ஸ்டெப் இருக்கு. அதே மாதிரி 4 rows 4 காலம் பாத்தீங்கன்னா ஒரு 2 கிடைக்கும். ரைட், அப்ப ஃபுல்லா வந்து ஸ்கொயர் கிடையாது, அந்த ரோ காலம் மாறுதுல, அதனால 0. அப்ப நீங்க இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை இதே கேள்விக்கு ரெக்டாங்கிள் செவ்வகங்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த 4 இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, 1 + 2 + 3 + 4. இந்த 5 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, 1 + 2 + 3 + 4 + 5. இது ஆட் பண்ணா 10, இது ஆட் பண்ணா 15. அப்ப 10 × 15 பண்ணா இதுக்குள்ள 150 செவ்வகங்கள் உருவாக்கலாம் அப்படி சொல்லலாம்பா. இதுக்குள்ள எத்தனை செவ்வகங்கள் உருவாக்கலாம்பா, 150 ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட்டாப்பா. அப்ப ஸ்கொயருக்கு ரெக்டாங்கிளுக்கு ஐடியா பார்த்துருங்க. அந்த வேல்யூஸ் டிஃபரான ஸ்கொயர்ல இதான்பா. ரோ காலம் எழுதிருங்க, -1 பண்ணி அந்த ப்ரீவியஸ் வேல்யூ எழுதுங்க, -1 பண்ணுங்க, -1 பண்ண 0 வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்கப்பா. இப்ப ஆட் பண்ணிடுங்க. இது ஸ்கொயரோட ஐடியா. ரெக்டாங்கிளுக்கு ஒரே விஷயம் தான், அந்த ரோவோட வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க 1ல இருந்து, காலமோட வேல்யூ 1ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டலா இந்த ஷேப்புக்குள்ள எத்தனை செவ்வகங்களை உருவாக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்பா. அப்ப இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னா, செஸ் போர்டுக்குள்ள எத்தனை ஸ்கொயர் எத்தனை ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரெகுலரா அந்த ரோ காலம் சேமா இருக்கும் போதும் டிஃப்ரெண்டா இருக்கும் போதும் எத்தனை சதுரங்களும் செவ்வகங்களும் உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்பா. நன்றி, வணக்கம்பா.